அஸ்டோ 2K சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆவணி மாத பலன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாசம் 12 ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோசஸ் ஐயா சென்னையில இருக்காரு. அவர் அஸ்ட்ராலஜர் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட், உளவியல் நிபுணரும் கூட. ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த மாச பலன் எப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த மாசம் ஆவணி மாச பலன் எப்படி இருக்கு, 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள எஸ்எஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதம்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை கடந்து வந்தப்போ, ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார். ஸோ சந்திரனும் சூரியனும் சேருவது பார்த்தீங்கன்னா அமாவாசைன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த மாதமே ஒரு அமாவாசை, அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி வழிபாடுகள் செய்யும். சக்தி வழிபாடு, அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறது, அம்மன் அந்த விழாக்களை பங்கேற்று நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரித்துக்கான நிறைய வேலைகளை கடந்த மாதம் செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த ஆவணி மாதம் அந்த ஆத்ம பலம் அதிகமாகும் போது அடுத்தது என்னென்னு நிறைய சுப காரியங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காருவார். அப்போ அங்கே சூரிய பகவானோட ஆத்ம பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு ஆத்ம பலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தில் வெற்றியாளர், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்ம பலமான சூரிய பகவான் யாரோடைய ராசியிலெல்லாம் ஆட்சி உச்சம் பலமாக இருக்கோ, அதுவும் 1-5-9 நல்ல ஸ்தானங்கள் கேந்திரத்தில் இல்லை திரிகோணத்தில் இருக்கோ, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உச்சத்தை அடைவாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா எந்த இடத்துல எந்த பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற ஒரு ஜாதகத்தில் அந்த பாவம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான ஒரு காட்டும். ஸோ அதனால் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் எல்லார் குடும்பத்திலும் இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள், அந்த விநாயகர் சதுர்த்திலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் எல்லாமே தொடங்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, ஒவ்வொரு விழாக்களாக அப்படியே தொடங்கி நிறைய விழாக்களோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். ஸோ ஆவணி மாதம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலத்தாக இருக்கிறதால அது காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம்னால பூர்வ புண்ணியம் இந்த காலத்தில் நிறைய சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம என்னென்னாக்கா நிறைய அது பூர்வீகம் சார்ந்த விஷயம். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பேர் தான் 5ஆம் பாவம் குழந்தை பேர். அதனால இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வெகு விரைவாக கிடைச்சிரும். ஸோ அதனால் இவங்க இந்த குழந்தை பேருக்காக நிறைய நேரம் எடுக்கலாம் தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதம் திருமணம் நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து காலபுருஷத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வளமான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுனால எல்லா விதத்திலும் சுபிட்சம் வளம் என்பது இது பண்ணும். ஏன்னா அந்த ஆடிப்பட்டத்தை பார்த்து தான் விவசாயம் செய்வாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆவணி மாதம் எல்லாமே நிறைய பேர் விவசாயம் விதை கட்டுறது அந்த மாதிரி நடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். விவசாயம் சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆவணி மாதம் எப்போதும் ஒரு வளமையும் செழிப்பும் நிறைந்த மாதமாகவே கருதப்படுகிறது. ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிறைய சுப நிகழ்ச்சிகளை எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதம் நடக்கும்போது அந்த சுப நிகழ்வு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு அவங்களோட தன்மைக்கேற்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். அதை தான் நம்ம 12 ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துப்போம். சரிங்க ஐயா. 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த மாசம் ஆவணி மாசம்னாலே கல்யாண மாசமா இருக்கும். யாருக்கெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கு, அது மாதிரி குழந்தை பாக்கியம் யாருக்கு இருக்கு, அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேலை கிடைக்கும், யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போலான்றத பத்தி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பல ரகசியங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்குங்கய்யா? கடகராசி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த சந்திரனோட ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகத்துக்கு. ஸோ அப்போ இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா வெகு வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன். ஸோ அப்போ என்னன்னாக்கா இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு நிறைய விஷயங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் இவங்க எப்போதும் ஈடுபடுவாங்க. அதே போல் என்னன்னாக்கா பல ரகசியங்கள், ஏன்னா சந்திரனாவே பார்த்தீங்கன்னா அது
மறையவும் செய்யும், வெளிச்சமும் ஆகும். ஏன்னா சந்திரன் வந்து ஏற்றம் இறக்கங்கள் இருக்கும். அதனால இவங்க வாழ்க்கையில எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும். திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங், திடீர்னு மைண்ட் மாறும். ஸோ அதே போல என்னக்கா என்ன இதுவா இருந்தாலும் தன்னை இளமையா காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு வந்து கடகராசிக்காரங்க எப்போதும் இருக்கும். குறிப்பா இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மனம்ல வந்து அவ்வளோ குழப்பங்கள் இருக்கும். அதுல ஒரு ஒரு ராசிகள் வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க. இப்ப என்னன்னாக்கா பூச நட்சத்திரக்காரங்களாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு வேகமா செயல்படாது. ஆயில்ய நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன நடந்துச்சுன்னே கூட ஒரு பிட்டு கூட வெளியே தெரியாது. அந்த மாதிரி அப்படியே மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க. அதே புனர்பூசக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெரர் மாதிரி இருப்பாங்க. அந்த ஏன்னா கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் வரும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒரு டெரராகவே இருப்பாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரியான தன்மைகள் தான் கடகராசிக்கு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாச பலன் எப்படி இருக்கும்னு பார்க்க தான் போறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசியிலேயே பாருங்க இந்த மாசம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருப்பாரு, சுக்கிர பகவானும் இருப்பாரு. ஏன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசியில தான் சிம்மத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவார், சிம்மத்துக்கு மாற்றம் பெறுவார். ஸோ அப்போ என்னன்னாக்க இந்த ஒரு பாதி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விரயங்கள் வந்து ஏன்னா இவங்க நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. அந்த முயற்சியில் குறிப்பாக என்னன்னாக்கா இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது, குறிப்பாக இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயம் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது கைக்கு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது இல்லை இருங்க கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்ற மாதிரி மாறக்கூடிய விஷயங்கள். அதுக்காக நிறைய விஷயங்கள் செலவு பண்ணியிருப்பாங்க. எங்கேயாவது வந்து அதுக்காக டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த விரயங்கள் மாறி அதுக்கப்புறம் அது லாபமாக மாறும் தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே லாபமாக வரும். அதே போல் எனக்கு சுக்கிர பகவானும் இருக்கு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்களை தேடி இந்த ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயம் வரும். ஏன்னா எனக்கு அந்த பெண் சார்ந்த அது ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணால பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பெண்ணுன்னா பெண்ணால பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த ஓனர் பெண்ணா இருப்பாங்க, அவங்களால வந்து கையெழுத்து போட முடியாது. ஸோ இந்த மாதிரி உடல் உபாதை அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கடகராசிக்காரங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த ஓனர் பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் உபாதைகளால அந்த காரியங்கள் தள்ளி போகுது அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த காரியங்கள் நடைபெறும்னா கண்டிப்பாக நடக்கும். ஒரு இந்த மாத கடைசியில் தான் அடுத்த மாதம் முதல் வீக்கில் அந்த மாதிரி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா சூரிய பகவான் 2ல் இருக்கார். ஸோ அப்போ 2ல் இருக்கவும் இவங்க வாக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கெத்தா பேசக்கூடிய தன்மை இருக்கும். எதை பேசினாலும் ஒரு டாமினேட்டடாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் என்னென்னாக்கா வாக்கை கொடுத்து மாட்டிப்பாங்க இவங்க. ஏன்னா கேது பகவானும் 2ல் இருக்கார் இல்லையா? ஸோ அப்போ என்னன்னாக்கா வாக்கு பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதை தான் கடகராசிக்காரர் சொல்லுவாங்க. ஏன்னா கேது பகவான் என்ன பண்ணிவிடுவார்னா நீங்க கொடுத்த வாக்கை அந்த டைம்ல நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்கள் எல்லாம் ஏற்பட்டுரும். ஸோ அதனால வாக்கு கொடுக்கும் போது பார்த்து சொல்றாங்க. அதே போல என்னன்னாக்கா பொருளாதார இழப்புகள், ஏன்னா தனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விரக்தியை இது கொடுக்கும். ஒரு திருப்தியற்ற தன்மையை தான் கேது பகவான் கொடுப்பாரு. ஏன்னா திருப்தியற்ற தன்மையை கொடுப்பாரா அப்படின்றது காட்டிலும் நமக்கு அதோட முக்கியத்துவத்தை அறிந்துக்கணுன்றதுக்காக ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு. அதுவும் நமக்கு ஒரு கசப்பான தன்மையா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல ஒரு ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறமா பழம் கிடைக்கிற மாதிரி எப்படி விநாயகர் எப்படி ஞான பழத்தை வந்து சுத்தி வாங்கினாரோ அது போல ஒரு டாஸ்க்கு அப்புறமா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைகிறார். அப்போ வக்கரம் அடையும் போது என்னன்னாக்கா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பதவி இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறது எல்லாம் தயாராக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பதவி கொடுக்குறவரு இல்லை அந்த கௌரவ பதவி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இல்லை அவருக்கு டேட் கிடைக்கல ப்ரோக்ராம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி டேட் தள்ளி வைக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். மேலும் என்னென்னாச்சு தொழில் சார்ந்த முயற்சி சில பேர் என்னென்னாக்க இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சி எல்லாமே செய்வாங்க. அதே போல் என்னென்னாக்கா மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க இந்த மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனம் மகிழ்ச்சியில் இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை எடுத்து வெற்றி பெறும் போது ஒரு மன மகிழ்ச்சிக்கான காரியங்கள். ஆனால் என்னன்னாக்கா இந்த அவசரத்தை படக்கூடாது. என்னன்னாக்கா அந்த வேகத்தை காமிக்கிறது காட்டிலும் இந்த காலத்தில் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இறுதியில் கன்ஃபார்மாக கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய மொழி ஏன்னா மனம் வந்து வேகமாக செயல்படும். 2 நாளில் முடிச்சிடணும் 3 நாளில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தேவையற்ற மன அழுத்தங்கள் இவங்களுக்கு இதனால உருவாகும். அதனாலதான் கடகராசிக்காரங்க நீங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலே இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக என்னன்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்துல
இவங்க போயிட்டு 9 மணி நிற்பாங்க. ஆனா இவங்களுக்கு வேலை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா 10 மணி ஆனாலும் போன் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப என்னன்னாக்கா அந்த வேலை நடக்கலையே, அந்த வேலை வந்து முழுமை அடையலையே அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வந்து கண்டிப்பா ஏற்படும். அதனாலதான் கடகராசிக்காரங்க நம்ம எப்போது சொல்றது என்னன்னாக்கா, எதையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மைண்ட்ல இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இறுதியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லாருக்கும் இறுதியில கண்டிப்பா வெற்றி என்பது இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம எவ்வாறு அணுகுறோம், எவ்வாறு எதிர்கொள்றோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால இவங்களுக்கு அந்த பொறுமையை, நிதானத்தை கடைப்பிடிக்கிறதுக்கான தன்மையை வளர்த்துக்கிட்டாவே, அதுவே இவங்க வாழ்க்கையில எடுத்த முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில ஜெயமாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்கய்யா. கடகராசிக்காரங்களுக்கான கோவில் பரிகாரம். இந்த மாசம் குறிப்பா என்னன்னாக்கா கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் பாத்தீங்கன்னா முருகர் வழிபாடு வந்து இவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கி கொடுக்கும் சொல்ல முடியும். அதே போல என்ன முருகர் வழிபாடை இவங்க செய்யும் போது இவங்க வாழ்க்கையில எடுத்த முயற்சிகளை திருமணத்துக்கு சார்ந்த முயற்சியா இருக்கலாம், காதல் சார்ந்த முயற்சிகளா இருக்கலாம், அனைத்து முயற்சிகளையும் முருகர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும், லாபத்தை பெற்றுத்தரும் நம்ம உறுதியா சொல்ல முடியும். ராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி முருகன் வழிபாடு பண்ணி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை வர வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சிம்ம ராசியில சந்திக்கலாம்.